போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூஸ்டே நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு vlog தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாரத்துல வந்து வீட்ல நம்ம ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நாள் செய்யணும் அப்படின்னு பார்ட்டா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாவே நம்மளுக்கு டைமும் கரெக்டா இருக்கும், வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், வீடு சுத்தமா இருக்கும். அதனால வாரத்துல ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு vlog-ஆ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் மண்டே vlog போட்டிருந்தேன். இன்னைக்கு டியூஸ்டே வந்து நான் என்ன வேலை செய்யறேன் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ எடுத்திருக்கேன். அது கூட குக்கிங்கும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையில் நம்ம எப்போவுமே எந்திரிச்சோன்னே எல்லாருமே செய்கிற முதல் வேலையே காஃபி குடிக்கிற வேலை தான். காஃபி குடித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும் அந்த நாள். அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் காஃபி குடிச்சிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து மார்னிங் டிஃபனும் வந்து மதியானம் லஞ்சும் ஒரே டயத்தில் செஞ்சிட போகிறேன். ஏன்னா வந்து மதியத்துக்கு மேலே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதுக்காக காலையிலேயே ரெண்டும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். இன்றைக்கி நான் காலையில் செய்ய போகிற டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.25 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணிக்குள்ளே வந்து எண்ணெய் 1 டீஸ்பூனும் உப்பு தேவையான அளவும் போட்டுட்டு இந்த மாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மாவு சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறிக்கும் மாவு. அதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு முறுக்கு புளிகிற அச்சில் இந்த மாதிரி உள்ள மாவை போட்டுட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அச்சு வந்து உங்களுக்கு முறுக்குக்கும் இல்லாமல் ஓமப்பொடி மிச்சருக்கும் இல்லாமல் சென்ட்ரலாக இருக்கிற மாதிரி ஒரு அச்சு இருக்கும். அதில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதான் வந்து நூடுல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் சைஸு. அந்த அச்சு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் முறுக்கு பிழியறதுலேயே கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே இதை பிழிஞ்சு இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவு வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு ஆவிலேயே வெந்துடும். இந்த எக் ஃப்ரைட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எல்லாம் தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம், நீளமாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு இது ரெண்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஏற்கனவே ராகியில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளேயே வந்து ராகி நூடுல்ஸும் வெந்துருச்சு பாருங்கள். ஒரு ஆவிலேயே சீக்கிரமாக வெந்துடும், அதிக நேரம் இதுக்கு எடுக்காது. பாருங்கள், எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். இது இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக விட்டு வருது பாருங்கள். கடையில் வந்து உங்களுக்கு ராகி சேமியா தான் இருக்குது. ராகி நூடுல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் கண்டிப்பாக ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பியூராக ஒரே ராகியில் மட்டுமே செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ நான் முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஒரு 3 முட்டை அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ராகி நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட இதை போட்டு கிளறினீங்க அப்படின்னாலே போதும். ஸ்டவ் ஆனில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போ சூப்பரான ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. பசங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ராகி விரும்பாத பசங்களே இருக்க மாட்டாங்க. சூப்பரான ராகி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம மதியானத்துக்கு லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண போயிடலாம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக் பெப்பர் ரோஸ்ட் மசாலா தான் பண்ண போகிறேன். இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் இது நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இது வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு மசாலாக்காக ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 பல், சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு இதை மட்டும் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டையை வந்து நம்ம பெப்பர் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கினதுக்கப்புறமா அதில் முட்டையை சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெப்பர் ரோஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப உள்காரம் அடிச்சு போயிடும். அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். அதே கடாயில் வந்து எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட இப்போ நம்ம நல்ல பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிடணும். இப்போ இந்த பேஸ்ட்டையும் போட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசம் போக வரலும் வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கூடவே மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன்,
இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயத்துக்கு 4 தக்காளி போட்டிருக்கேன். இது நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். கூட உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு இப்போது. இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போக வரல வேகட்டும். அதுக்காக மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இது வேகணும். முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக விட்டே வராது. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கிடும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் பெப்பர் ரோஸ்ட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெடியான மசாலா அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம போய் இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். திங்கட்கிழமை வந்து எனக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டு முடிச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து நான் வீடு கபோர்டு, ஜன்னல், சோஃபா, சேர் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணுறப்ப எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் எப்போவுமே வெட் கிளாத்தில் வந்து ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத்தில் துடைப்பேன். வெறும் தண்ணி மட்டும் நினச்சிட்டு துணியில் அதுக்கப்புறம் துடைச்சாலே போதும். சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதுக்கு எந்த விதமான ஒரு லிக்விட்டும் போட தேவையில்லை. அந்த மாதிரி லிக்விட்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அதிகமாக கெமிக்கல் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நம்ம உட்டெல்லாம் சீக்கிரம் போயிடும். அதுக்கப்புறம் மைக்கா சீட்டு எல்லாம் விட்டு வந்துடும். அதுக்காக வெறும் துணியில் மட்டும் நீங்கள் துடைச்சிங்கன்னா போதும். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணுறப்ப சீப்பு எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணிடணும். அது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சேர சேர அழுக்கும் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் சீப்பை எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. எண்ணெய் பிசுக்கெலாம் அதிகமாக பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சீப்பு தொடுறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பூராமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்த கண்ணாடி க்ளீன் பண்ணிடலாம். கண்ணாடி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் திருநீரோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம். நியூஸ் பேப்பரை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாலும் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் வெட் கிளாத்தை வச்சே துடைப்பேன். ஆனால் சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒரு தடவை வெட் கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை கிளாத்தில் தொடச்சிக்கோங்க. நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் வீடு க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் ரோட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக டஸ்ட் ஆகும். அதனால் வாரத்துக்கு 2 தடவை கூட நம்ம பண்ணலாம். பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா தான் அது பண்ண முடியும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் வீடு க்ளீனாக இருக்கும். அப்போதைக்கு எப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் முடியறதில்ல. அதனால் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி தான் வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா தான் அது திருப்தியாக இருக்கும். நீங்கள் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வராது. உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. மதிய நேரத்தில் நம்ம சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போடும். வாரம் ஒரு தடவை இந்த ஃபோட்டோ இதெல்லாமே நம்ம எடுத்து தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும், க்ளீனாக இருக்கும். நம்ம ஒரு நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமே இருக்காது. ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல்டு போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடு வந்து டபுள் பெட்ரூமு. ஒரு பெட்ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஹாலில் ஷோகேஸும் க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பசங்க வந்து இந்த மாதிரி தான் கபோர்டில் எப்போ பார்த்தாலும் எழுதி வச்சுருவாங்க. எனக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். பிளாக் போர்டு இருந்தாலும் அதுவும் யூஸ்
மேலே இருக்கிறதுனால அது தூசு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒற்றை நிறைய பிடிச்சிருக்கும். இதையும் நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அதுலேயும் தூசு எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஷோகேஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாலும் அதில் நம்ம இன்னும் டெடி பியர், ஃப்ளவர் வாஸ் இது எல்லாமே வச்சுருப்போம். டெடி பியரில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கிறதுனால அது அழகுக்கே இருந்தாலும் அது ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். டெடி பியரில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாக நீங்கள் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளவர் வாஷும் அப்படி தான். பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணியில் நனைச்சி நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும். அடுத்து வந்து சீப்பு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லா சீப்பையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து விம் லிக்விட் கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எப்படி இருந்தாலும் சீப்பில் எண்ணெய் பசையெல்லாம் நிறையா இருக்கும். சுடு தண்ணி ஊற்றுறதுனால அந்த எண்ணெய் பசையெல்லாம் சீக்கிரம் விட்டு நீட்டாக வந்துடும். பார்க்குறதுக்கு சீப்பு வந்து அழுக்கே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்ட்டு. சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அழுக்கு சீக்கிரமாக விட்டு வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ இதை தேய்ச்சி எடுத்துடுறேன். எல்லா சீப்பையும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் அழுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தா அழுக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் சீப்பில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சீப்பையும் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய வேலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. கொஞ்ச நாள் விட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் உங்களுக்கு 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 2 மணி நேரம் ஆகிடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்தந்த வாரத்துலேயே செஞ்சு முடிச்சிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வீடும் க்ளீனாக இருக்கும். வீட்டு வேலையும் நேரமும் உங்களுக்கு மிச்சமாகும். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வீட்டு வேலைகளெல்லாம் பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை அப்படிங்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.